தொடக்கத்துல இன்னொரு சம்பவம் நடந்துட்டுண்டா. மூன்று நாளைக்கு மேல நிக்கிறீங்கன்னாலே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் தரணும். வேண்டாம் முதலாவது திரைக்கீழே விரிச்சு திறந்து வைத்திருக்கிறார். இது பச்சை கலர், ஆரஞ்சு கலர் எல்லாம் பாக்குற எல்லாரும் வந்து 1 வீக் 2 வீக் தொடர்ந்து தங்க போறீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியா வந்து குறைச்சி தருவேன். முதலாவதா நீ திறந்த நீ, ரெண்டாவது என் கையால திறந்து வைப்போம். பெருசா இருந்தா போல நீ என்ன பெருசா ஏதாவது செய்யலாம். எல்லா இடத்துலயும் ஒரே பெட்டாம் போட்டுருக்க, ஒரே கபட் தான். அப்படியே நாங்கள் தான் எல்லாம் சொல்லிட்டோம். எல்லாம் ரெக்கார்ட்ல வந்திருக்கோம். ரூம் பெருசா இருக்குன்னு காசு வந்து கூட பண்ண மாட்டோம். எல்லாமே வந்து ஏசி ரூம் எல்லாத்துக்கும் வந்து ஒரே பிரைஸ் தான். நான் கொளுத்தாம விடவே மாட்டேன். பக்கத்து வீட்டுக்காரர் எங்க நிக்கிறீங்க, சைலண்டா இருக்கு, கவலையா இருக்கு கூப்பிட்டீங்கடா. அவ்வளவுதானே, சரி. அப்படி ஹோம் ஸ்டே, வீட்டோட வீடு. நீங்கள் ஏசி இருக்கு ஏசி இருக்குன்னு நீங்க கண்ணுல காட்டினீங்களா? இருக்கிறதே 3 ரூம், அதுக்குள்ள நம்பர் திறந்தாச்சு. அரைக்கட்டுறா திறந்த நீங்கள் திருப்பி அதை கலைச்சு திருப்பி எடுக்கணும். ஏடா அப்படி என்ன சோதிக்கிறீங்க? அது அப்படி மட்டும் செய்தாங்க. மெனு காட்டா நீங்க தேவைன்னா சொல்லுங்க, உங்களை கடையிலேயே வேண்டி தர வேண்டிய சவையில சாப்பிடாங்க. இந்த ரூம்ஸ் வந்து எவ்வளவு இப்படி இருக்கு, எவ்வளவு வரும்? வணக்கம் எல்லாருக்கும். இன்னொரு காணொலியில் இருந்தீங்கன்னா இப்ப நாங்கள் எங்களுடைய வீட்டை நேசமணி என்னடா இவ்வளவு செய்யலாம் கொழும்பு எல்லாம் போயிட்டு வந்து இங்கே வீட்டை தான் நிற்கிறோம். தொடக்கத்திலே ஒரு விஷயம் வந்து அறிவிச்சினாங்க. நாங்கள் ட்ரிப் முடிஞ்சு வந்த பிறகு ஒரு விஷயம் ஒன்று அறிவிச்சினாங்க. அந்த விஷயம் வந்து இப்போ கிட்டத்தட்ட முடிகிற நிலைமைக்கு வந்துட்டு அப்போ உங்களுடைய வந்து பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்குமே வந்து பிரயோசனமாக இருக்கும். ஏன்னா அது முழுக்க முழுக்க செய்து வந்து உங்களுக்காக. நீங்கள் வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா வந்து யாழ்ப்பாணம் வர்ற நேரம் வந்து ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் ஒன்று பார்ப்பீங்க. அப்படி பார்க்குற நேரம் வந்து சரியான விலை கூடவாக இருக்கும் வேறு வேறு இடங்களில். அதனால் நாங்கள் இங்கே தங்கி இருக்கிறோம். இது நாங்கள் வாடகைக்கு தான் இருக்கிறோம். கீழே நாங்கள் இருக்கிறோம். மேலே இருக்கிற இடத்துல வந்து வர்ற நேரம் இங்கே நீங்கள் யாழ்ப்பாணம் வர்ற நேரம் தங்குறதுக்கான ஏற்பாடுகள் மாதிரி வந்து அதை தயார்படுத்தி இருக்கிறோம். கிட்டத்தட்ட தயார்படுத்த எல்லாம் முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு என்ன முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு. அப்போ இன்றைக்கு திடீரென்று இப்போ ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுவோம்ன்றக்காண்டி இப்போ வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இது மாலை நேரம் 6 மணி ஆகுது. எங்களோட நேசமணியும் இருக்காங்க. நேசமணியை விட்டுட்டு போனதான் கவலை. என்ன செய்யறது? அடுத்த நாள் கொண்டு போறோம். என்ன கொழும்பு போயிட்டு விட்டுட்டு கொழும்பு போயிட்டு வந்ததான் யாருக்கு நேசமணிக்கு சாப்பாடு வைக்கிறது, யாரு நேசமணியை பாக்குறது. நேசமணி எங்க இன்னொரு ஃபேன்ஸ் கிளப், நேசமணி ஃபேன்ஸ் கிளப்பே தொடங்கிட்டாங்க. நீ டெரர் பீஸ்டா, இங்க பேர் எங்க பேர் நீ டெரர் பீஸ். ஹாய் சொல்லு ஹாய் சொல்லிவிடு. சரி, அப்படியோ நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்றோம். முக்கியமா இந்த விஷயம் ஏன் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா, நாங்க இலங்கை பூரா போக வந்து எக்கச்சக்க இடங்கள்ல வந்து பார்த்து கொண்டு நாங்கள் இப்ப வடமாகாணம் தவிர்த்து இப்ப சிங்கள பகுதியில வந்து வீட்டுல ஒரு அறை இருந்தாலுமே வந்து அதை அவையில் ரெண்ட் கொடுத்து ஒரு booking.comல போட்டு அதை வாடகை கொடுத்து அதுல ஒரு விஷயம் வந்து பார்க்கலாம். அப்போ அதே மாதிரி இங்கே வந்து நாங்கள் செய்யலாம். ஏன்னா வந்து மேலே சும்மா தானே இருக்குது. அப்போ உங்களோட டைம் சும்மா இருந்தால் அதை ஒரு வருமானம் தேடக்கூடிய ஒரு மூலமாக வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதையும் வந்து நாங்கள் பிரயோசனப்படுத்தி கொள்ளலாம்ன்றக்காண்டி உங்களோட டைம் இருந்தால் வந்து நீங்களும் வந்து செய்து கொள்ளலாம். சின்ன விஷயம். கூடுதலாக இங்கே வர்றாக்கள் வந்து உடனே தேர்ற இடம் வந்து பார்க்கணும். அதோட நாங்கள் என்ன ஒரு விஷயம் யோசினாங்க. இப்போ எங்களை தேடி எங்கள் இடத்தை சுற்றி பார்க்க வாராக்களுக்கு வந்து குறைந்த விலையில கொடுக்கணும். ஏன்னா அந்த இந்தியாவிலேருந்து வந்தாங்க போய் பார்த்துனாங்கல்ல, அந்த ரூம் வந்து கிட்டத்தட்ட 14,000 நின்றுக்கணும். ஒரு ஏசி ரூம்ல ஒரு நாளைக்கு 14,000 கட்டி நின்றுக்கணும். அப்படி இல்லாம வந்து குறைந்த விலையில கொடுக்கணும்ன்றக்காண்டி எங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை பயன்படுத்தி நாங்கள் செய்திருக்கோம். உங்களுக்கு பயந்து கொள்றோம். தற்காலிகமாக வந்து இது கீழே கொடுக்குற நம்பர் வந்து என்னுடைய நம்பர் தான். இதை நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா இங்கே வந்தால் தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் போக அதுக்கண்டு தனி நம்பர் வந்து நான் அறிவிப்பேன். கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டு கீழே லைட் போட்டுருக்கோம். மேலே தான் தங்குற இடம்.
நாங்கள் அப்படியோ கீழான் வந்து நாங்கள் தங்கி இருக்க போது அப்படியோ படியில் நீங்கள் ஏறி வந்துட்டீங்கன்னா மேலே தான் வந்து நாங்கள் வர்றாங்களுக்கு தங்க கொடுக்க போற வசந்த மாளிகை. நீங்கள் எதிர்பார்க்கிற போது தனியாக ஒரு 2 பேர் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் காணக்கூடிய மாதிரி இருந்தால் ரூமை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி ஃபேமிலியாக வர்றீங்கன்னா வந்து தெரிஞ்சாக்கள் தெரியாதாக்கள்னா என்னன்னு சொல்றது கொஞ்சம் இதாக இருக்க நாங்கள் கீழே இருக்கிற மேலே உங்களோட அனுசரிச்சு போகக்கூடிய ஆக்கள் எப்படியுமே வீடியோ பார்த்து வாராக்கள்னா தெரிஞ்சாக்களாக தான் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன கேட்டேன் உங்களுக்கு எல்லாம் தர மாட்டோம் சரியா, நீங்கள் யாரையும் கூட்டிக்கிட்டு தர மாட்டோம் சரியா. மேல வந்து 3 ரூம்ஸ் இருக்கு. 3 ரூம் வந்து ஏசி போட்டிருக்கு, ஃபேன் இருக்கு, அதோட ஸ்ப்ரிங் பெட் போட்டிருக்கு, எல்லாமே வந்து இப்பதான் சொல்றாங்க. அதோட நீங்கள் இங்க வந்து தங்காட்டியும் வந்து ஏன் இந்த வீடியோ பார்க்கணும்டா, இந்த வீடு முதல் இந்த இடம் வந்து முதல் பார்க்கிறதுக்கு ஒரு பழைய காலத்து இடம் தான் இருந்திருக்கு. அதான் அதுக்கு பிறகு இந்த இதெல்லாம் செய்த பிறகு வந்து ஒரு என்னன்னு சொல்றது என்னன்னு ஒரு மாடர்னா செய்யக்கூடிய மாதிரி செய்யலாம். கூடுதலா இந்த நார்மல் லேயர் போட்டு நீங்க செய்திருந்தீங்கன்னா இந்த கேர்டன் இருக்குதாங்க, இந்த கேர்டன்களால வந்து வீட்டை வந்து அலங்கரிச்சு கொள்ளலாம். இப்ப இந்த ஸ்பேஸ் மேல வந்த உடனே இன்னும் இருக்கட்டும் இப்படி இப்படி இங்கே வந்ததுலேருந்து தொடக்கத்துலேருந்து காட்டணும். அப்போ உங்களுக்கு தான் தெரியும். இதில் வந்து ஒரு ஷூ ரேக் இருக்குது, நீங்கள் கொண்டாட இதில் வந்து ஷூவை இதில் வைக்கலாம். அதோட இதில் ஒரு கபோர்ட் ரெண்டு வச்சுக்கலாம், தேவையான பொருட்கள் வந்து வச்சுக்கொள்ளலாம். அதோட மேலே ஃபர்ஸ்ட் புக்ஸ் வச்சுருக்கலாம். ஏதாவது வர்றாங்களுக்கு ஏதாவது வெட்டுப்பட்டா கொத்துப்பட்டா அப்போ பாதுகாப்பு உபகரணங்களுக்காண்டி இதில் வச்சுக்கலாம். மற்றது இங்கே இது வந்து என்ன சொல்ல சும்மா எங்களோட காமன் டிஷ்யூஸ் அப்படி தேவையான டவல்கள் வைக்கிறக்காண்டி நாங்கள் இதில் ஒரு கபோர்ட் வந்து வச்சுக்கிறோம் சரியா. வந்த உடனே வந்து இதில் டைனிங் டேபிள் கண்டுபிடிக்கலாம். சாப்பாடு இல்லையே, சாப்பாடு நீங்க கொண்டு வர போறீங்கன்னா இதுல வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி கீழே வந்து கிச்சன் இருக்கு, நீங்கள் தேவையான பொருட்கள் நீங்க சமைக்கக்கூடிய ஆளா இருந்தா வந்து கீழே வந்து சமைச்சு கொள்ளலாம். ஹைவண்டத்துல நீங்கள் சமைச்சு நாங்க இங்க நிக்கிற நேரம் அப்படி இல்லாட்டி ஹைவண்டத்துல நீங்கள் ஜெரின் குக்கிங் சமையல் பார்க்க போறீங்களா அவருக்கா சமைச்சு நீங்க ஒரு என்ன சொல்றது எங்கட சமையல் நீங்க அனுபவிக்க போறீங்கன்னா எங்கள்கிட்ட நாங்க நிக்கிற நேரம் சொன்னீங்கன்னா வந்து நாங்களே சமைச்சு தரோம். இதுல இந்த பிளஸ் பாயிண்ட் என்னாவது நீங்க இங்க வைக்கினா கீழே நாங்க நிற்போம், நீங்க சொன்ன விஷயங்களை வந்து நாங்க செய்து தருவோம். இதுல வந்து டைனிங் டேபிள் போட்டிருக்கு, இங்க ஒரு டேபிள் ஒன்று போட்டிருக்கு. இதே மாதிரி சேம் டேபிள் இதுல ஒரு ஆஃபீஸ் வந்து ஐடி சம்பந்தப்பட்ட நண்பர்கள் வந்து இதுல இருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் இதுல தங்குற நேரம் உங்களுக்கு ஏதாவது தேவை, கேப் தேவை, பிக்மி தேவை, இல்லாட்டி டிராவல்ஸ் தேவை அப்படின்னாலும் இங்கே நண்பர்கள் நிற்கிறபடி அவையிட்ட கேட்டீங்கன்னா அவையிலும் அந்த உதவிகளை செய்து தரலாம். அப்போ ஆகணுண்டா வந்து உங்களுக்குமே வந்து பாதுகாப்புன்னு சொல்றோம், பயங்கரம் சுற்றி பார்க்கறதுனால பிரச்சனை இல்லை. நீங்க யாழ்ப்பாணம் வர்றீங்க வரைய தனியா வந்துட்டீங்க இங்க தங்கிட்டா எங்களுக்கு வந்து இடம் ஒரு இடம் பார்க்கணும்னாலும் நாங்களே வருவோம். அப்படி இல்லை நீங்க இருக்கிற நண்பர்கள் யாரும் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம். இப்போ இந்த டேபிள் வந்து ஒரு ஐடி ஆஃபீஸ் சம்பந்தமான இது. அதோட வந்தார்கள் நீங்கள் தங்க போறீங்க இருக்க போறீங்க 2 ரூமுக்குள்ள படுத்து உங்களுக்கு அது படிச்சுட்டா வந்து சோஃபா அதை வந்து நான் எடுத்து போட போறேன். சோஃபா வந்து போட்டிருக்கிறோம். ஃபுல்லாக வந்து ஃபேன் மேலே ஃபுல்லாக வந்து 4 ஃபேன் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த ஏரியாக்கள் எல்லாமே வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் ரூம் எடுக்கிறீங்கன்னா இங்கே பயன்படுத்திக் கொள்ளலாம். முக்கியமாக வந்து ஒரு ஹோம் ஸ்டே என்னன்னு சொல்றது, நீங்கள் வேற ஹோட்டல் பெரிய ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நிறைய ரூம் போனீங்கன்னா ரூமுக்கெல்லாம் இருக்கலாம் 10,000-15,000 போகும். இங்கே அப்படி இல்லை. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு வீடு மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வெக்கேஷனுக்கு நீங்கள் வந்துட்டு இங்க ஒரு ஜெயில் வாழ்க்கை அனுபவிக்குது. அதான் நாங்களான எல்லா நேரம் நிப்பமானு கேள்விக்கிறோம். நீங்க வர்ற நேரம் நிப்பமானு கேள்விக்கிறோம். மற்றது இதுல வந்து ஸ்டார்லிங் வச்சுக்கலாம். நீங்கள் இங்க வர்ற எல்லாருமே வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் இணைய சேவையை வந்து கொடுக்க போறோம் சரியா. உங்களுக்கு இந்த பாஸ்வேர்ட் எல்லாம் தரும், நீங்களும் லாகின் பண்ணி இன்டர்நெட் எவ்வளவு பண்ணுவானா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அரைக்கிலேருந்து இன்டர்நெட் பார்த்து கொண்டே இருக்கலாம். யூடியூப்பை கனெக்ட் பண்ணி எங்கட வீடியோஸே நீங்க நல்லா இருக்கு, ரொம்ப மேல நல்லா இருக்கு. அவ ஸ்டார்லிங் இன்டர்நெட் இதுல இருக்கு. உங்களோட ரூம்ஸ்க்கு எல்லாமே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதனால எல்லாருக்கும் ஃப்ரீ. மற்றது இந்த கர்டன்ஸ் வந்து எப்படி இருக்கு பாருங்க. இந்த கர்டன்ஸ் போட்டுதானே எனக்கு நல்ல ஒரு ரிச் லுக் கொண்டு வருது. வெளியில என்ன கலர் செலக்ட் பண்ணி இப்ப என்ன இப்ப விடியவா இரவான்னு என்னன்னு தெரியாது வெளியில வாங்க தெரியாது. இப்ப நாங்க திறந்தாதான் தெரியும் பாருங்க. வெளியில அதான் இன்னும் ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் இருக்கு சரியா. வெளியில அதை காட்ட போறோம் வாங்க. அப்படியா
அப்பா வெளியில விடிஞ்சு கொண்டு வருது இல்ல இரவு இந்த நேரம் வந்து இரவு 6 சொச்சத்துக்கு வந்து வீடியோ எடுத்து கொண்டு எனக்கு தெரியாது இதெல்லாம் கொழுவிட்டோம். வெளியில நீங்கள் வந்தீங்கன்னா இப்படியான தாவரங்கள் இயற்கை தாவரங்கள் போட்டிருக்கிறோம். என்னன்னு சொல்றாரு, நிக்கிற இடம் வந்து ஒரு இதா இருக்கணும், ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும், ஒரு இதா இருக்கணும்ன்றக்காண்டி ஒரு ரூமுக்குள்ள நடுவிலுமே இருந்து இல்லாம இருந்தா வெளியில வந்து இப்படி நீங்கள் ஒரு கோ கொண்டு போடலாம். அதுக்காண்டி இப்படி வடிவான தாவரங்கள் எல்லாம் வந்து பண்ணி கொலை இருக்கு. இங்க கிட்ட கொண்டு பாருங்க எப்படி வந்து பூத்து நிக்கிறாங்க. அப்படியோ இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான தாவரம். இதுல பாருங்க அந்த பூனை வால் மாதிரி கிடக்கு பாருங்க பழைய காலத்துல. ஆனா இது சின்ன செடி. இதுல பெரிய பூமி இருக்கல, அந்த பூனை வாழன்னு சொல்றதுல அந்த இது ஒரு நீட்டு வளைஞ்சு ஆனா அது கொடி மாதிரி கொடி மாதிரி இப்படியான இதெல்லாம் வந்து இதை வச்சுக்கிறோம். உங்களுக்கு ரிலாக்ஸுக்கு தேவையான வந்து நீங்கள் எப்படியோ இதுல ஒரு கோ கொண்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதோட மேல வந்து மொட்டை மாடி இருக்கு. மொட்டை மாடி எப்ப காட்டுவோம்? மொட்டை மாடியும் அப்படியே காட்டி போகணும். இந்த பூக்கள் என்ன இருக்கு? மொட்டை மாடி தனியா வாடகை கொடுப்பீங்களா இல்லாட்டி சேர்த்து வாடகை கொடுப்பீங்களா? மொட்டை மாடியில கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். உங்களை மாதிரி ஆட்களுக்கு கடைசி வந்து கொடுக்கவே மாட்டோம்டா. சரி, மேல போறோம். மேல இருட்டிட்டு இருந்தாலுமே வந்து உங்களுக்கு காட்டுறோம். அப்படியோ நீங்க பால்கனிக்கு மேல வந்தீங்கன்னா மேல ஒரு மொட்டை மாடியும் இருக்கு. மேல வந்துட்டோம், ஆனா இருட்டா தான் இருக்கும். நாங்க கொஞ்சம் பிடிக்க எடுத்துட்டு தான் வந்து சுத்தி வந்து நல்லா இருந்துக்குவேன். இங்க எல்லாம் வந்து நீங்க நேரா பாக்குறதுக்கு வந்து நாங்க இப்ப காட்டுறோம். நீங்க நேரா வந்து பாக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே வந்து வாழைத்தோப்பு. தெரியுதா? வாழைத்தோப்பு தெரியுதா? ஓ தெரியுது. இவனுக்கே தெரியல, மேல வர்றதே இல்ல. மேலே எல்லாம் நீட் பண்ணி வச்சுக்கலாம். மேலேயும் வந்து நீங்கள் வர்ற நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு இதுல டேபிள் போட்டு தருவோம். டேபிள் போட்டு கதிரையிலும் போட்டு தருவோம். வருங்காலத்துல ஏதாவது பாபிக்யூ போடுற மாதிரி அப்படி ஏதாவது செட்டப் பண்ணாலும் செய்து தருவோம். ஏன்னா இப்ப மழை காலம், மழை நேரம் வந்து மேலே இருக்கிறாது. மற்றபடி நோமலாண்டா இருக்கலாம். பாபிக்யூ போட்டு அது உங்களுக்கு தர வேண்டாம். பாபிக்யூ மிஷின் ஒன்று வச்சு ஒரு சின்ன பார்ட்டி ஒன்று செய்யறாங்க. ஒரு ஃபேமிலியா என்னன்னு சொல்றது, நாங்களும் வந்து செய்து காட்டி நாங்களும் அதுல பங்கு கொண்டு நாங்களும் சாப்பிட்டு கொள்வோம் சிம்பாலிக்கா சொல்றோம். நாங்க தனியா ஒரு நாளைக்கு மேல பாபிக்கு பாட்டி போட்டு காட்டி தெரிவிக்கப்படுறோம். சரி, மொட்டை மாடி சமையல் செய்யணும்னா யோசிக்கிறாங்க. மழை விடுது இல்லையே, மழை விட்டா செய்வோம். அப்படி ஒரு மொட்டை மாடி சுற்றி கீழே இருந்துட்டு மேல வரவே மேல ஒரு நல்லா இருக்கு. அப்படியே உள்ள வந்துட்டோம். காட்சி கொண்டு அப்படியே மேல போயிட்டோம். உள்ள ரூம்ஸ் அப்படியே உங்களுக்கு அந்த வளர்ந்துருக்கு வளர விட்டு திரப்புலா இல்ல. ஃபர்ஸ்டா கஸ்டமர்ஸ் யார் வாரீங்களோ அந்த திரப்புலா. சரியா? சஞ்சனா பாடம் அப்படித்தான். திரப்புலா செய்யணும்னா சரி வரையில ஃபர்ஸ்டா அறுவடை செய்யறவோ அந்த திரப்புலான்னு போட்டுருக்கோம். இப்படியே ரூம் செய்ய வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்றோம். முதலாவது திரைக்கீழே விரிச்சு திறந்து வைத்திருக்கிறார் ஜெரி. அப்படியே உள்ள வந்தீங்களா ரொம்ப பாருங்க எப்படி இருக்கு. இந்த பெட்டெல்லாம் வந்து நாங்கள் சொல்லி ஆர்டர் பண்ணி எடுத்தாங்க. என்ன விஷயம்னா வந்து இருக்கிறதுக்கு ரிச்சா இருக்கணும்னு மெயினா ஃபீல் பண்ணிடுறது. அதுக்காண்டி தான் வந்து இந்த விஷயங்கள் வந்து செய்திருக்கு. பாத்தீங்கன்னா அதோட இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு யோசிப்பீங்க. இவ்வளவு பெரிய பெட் ஆர்டர் பண்ணிட்டோம், ஆனா அதுக்கு என்ன கவர் இல்லையே. தேடி பார்த்து யார் பார்த்துல ஒரு இடத்துலயே கவர் இல்லை. அதனால இந்த கவர் இதே கலர்லாம் கிடந்தது. நாங்க ஆஷ் கலர் ஆர்டர் பண்ணி நல்லா இருக்கு. இந்த கலர்ல தான் அந்த ரூமா கொஞ்சம் லைட்டா காட்டு. ஸ்ப்ரிங் பெட்டாமா? என்ன ஸ்ப்ரிங் என்னவா? இதுதான் திருப்பி வேற ஒன்று ஒரு நல்ல ஸ்ப்ரிங் அமர்ந்திருக்கு. உண்மையிலேயே எல்லாமே வந்து நல்ல ஒரு விலை கூடின பொருட்கள். பார்க்கறது இப்ப நீங்கள் தங்க போறீங்கன்னா கூட நோமலா இருக்கக்கூடாதுன்றக்காண்டி நல்ல ரிக்ஸ் கொடுக்கணும்ன்றக்காண்டி இப்படி நாங்கள் வளமையா ஒரு ஹோட்டலுக்கு போய் வந்து இப்படி வெட்டு எல்லாம் படுத்து வந்து வீடியோ போட்டுருப்போம். இப்ப நாங்கள் இருக்கிற இடத்துலயே மேல ஒரு ரூம்ஸ்ல இப்படி படைக்கிறவங்க வேற காலையில தெரியுமா ஒரு ரூம்ல ஒருத்தர் தனித்தனி ஒரு ரூம்ல போய் படத்தல நல்ல ஸ்ப்ரிங்கா இருக்கு. இது இப்ப இதெல்லாம் போட்டா பிறகு இன்னைக்கு தானே நானே படத்தை பாக்குறேன். இதெல்லாம் தயார்படுத்தினா பிறகு என்னது இங்க ஃபுல்லாவே கண்ணாடி சீல் பண்ணிருக்கு. என்ன வந்து ஏசி போட்டிருக்கோம். ஏசி அதோட நொன் ஏசி. இந்த ரூமே தான் உங்களுக்கு நொன் ஏசி கேட்டாலும் நாங்கள் தருவோம். ஏசினாலும் வந்து இந்த ரூம்ல என்ன வித்தியாசம், ஏசின்ற ரிமோட் மட்டும் தர மாட்டோம். ஆட்டோமேட்டிக் ரூம்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஏசிக்கும் நொன் ஏசிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அந்த கரண்ட் பில்கள் இருந்தாலே தொடர்ந்து கரண்ட் எடுக்கிறது வந்து சின்ன வித்தியாசம் இருக்கும். அதனால நல்ல பெரிய கிங் சைஸ் பெட். இது வந்து
பெரிய கிங் சைஸ் கிட்டத்தட்ட 3 பேர் படுக்கலாம். நாங்கள் 2 பிள்ளை தான் போட்டுருக்கோம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 3 பேர் சின்ன பிள்ளைகள் ஆட் பண்ணீங்கன்னா 3 பேர் படுக்கலாம். அதுக்கு எங்களால் சைட் கவர் பேக் சைட் கவர் பெட் சைட் கவர் வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே சார்ஜர் பிளக்கும் இருக்குது. அந்த பெட்டுக்கு பக்கத்தில் கூடிய ஒரு இடம் இருக்குது. இப்படி ஒரு பிளக் கிடைக்கிறதே எங்களுக்கு பெரிய ஒரு பிளான் இருக்குது. நாங்கள் போகிற இடத்துல எல்லாம் வந்து தேடி இருக்கோம். ஆனால் என்னடா இப்போ இவ்வளோ சம்பவம் எனக்கு தெரியாது. இவர் சம்பவம் என்னன்னா வந்து ஒரு பண்ணையில பிஸியாக இருந்தீங்க. ஒரு இது நாங்கள் டஸ்ட்பின் இருக்கு, எல்லாமே வந்து வளமையாக இருக்குது. நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு விஷயம் போட்டாங்க. இந்த ஆபிளில் நடந்து சில பேருக்கு இதாகும். அதனால இப்படி ஒரு இது போட்டாங்க. இதுல கால் வச்சு தடவிட்டாங்க. அப்படி இருக்குது பிடிக்குதா நல்லா இருக்கு. அப்ப இப்படி ஒரு பெரிய பெரிய இது வந்து போட்டாங்க. அதோட இதை பாத்தீங்கன்னா தெரியும், ரூம் ஃபுல்லாவே இதுல ஒரு பெரிய கபோர்ட் அடிச்சு யோசிப்பீர்கள். இது வந்து எங்க அண்ணா இங்க தங்கி நிக்கிற இந்த வீட்டு உரிமையாளர் வந்து விருப்பப்பட்டார். அடியும் வந்து ஃபுல்லா வந்து கபோர்ட் தான். நீங்கள் எவ்வளவு சாமான் போட்டீங்கன்னா 1 மாசம் தங்க போறீங்களா, 1 கிலோமீட்டர் தங்க போறீங்களா, இல்ல 1 வருஷம் தங்க போறீங்கன்னாலும் உங்களோட உடைமைகள் உங்களோட பொருட்களை வந்து வச்சு கொள்ளலாம். சரியா? இவ்வளவு இருக்கிறாங்க. இதோட மேல 8 ஆட்டி உங்களுக்கு ஒரு ஸ்டூல் தரும். கீழே நாங்க ஸ்டூல் வண்டி வச்சிருக்கோம். நாங்களே ஸ்டூல் வண்டி தான் பொருள் வைக்கணும். மற்ற இதுல வந்து வருங்காலத்துல போக வந்து டிவி வைக்கிறக்காண்டி இந்த இடம் வந்து விட்டுருக்கோம். டிவி வரும். அதோட சின்ன டிசைன்ஸ் பொருட்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி வேற பாக்ஸ் ஏதோ சொல்றான். அதெல்லாம் இதுல வைப்போம். இதுதான் பெரிய ரூம். பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு ரிச் லுக்ல இந்த ரூம் இருக்கு. இது எவ்வளவு வரும்னு யோசிப்பீங்க? எவ்வளவு வரும்? டப்புன்னு சொல்லணும். சரி, அந்த லெவல் இல்லை. அவன் சொல்ற நீ சொல்றதுல இப்படி அரைவாசி கணக்குக்கு அப்படித்தான் வரும். இந்த ரூம் வந்து என்னன்னு சொல்றது, நாங்கள் இந்தியாவில இருந்து வந்த அண்ணா இருக்குனே அவையில் தாங்கின ரூம் வந்து போனாங்க. நானும் விசிட் பண்ண போனாங்க. எவ்வளவு அண்ணாண்ட 14 ஒரு நாள். இப்போ நாங்கள் நீங்க இந்த ஒரு கிழமைக்காண்ட ஒரு நாளைக்கு 14,000 வெட்டோம். ஒரு ஏசி போட்டு கொடுத்து ஒரு ஏசி ரூம் வந்து 14,000 யாழ்ப்பாணத்துல போறோம்னா நீங்கள் அந்த எல்லாத்துக்கு யோசிப்பீங்க. நாங்கள் அப்பேக்கே யோசி நாங்கள் வந்து என்ன தெரியல, யாழ்ப்பாணம் வந்து வெளிநாடுன்னு சொல்றாங்க. அதான் அந்த எல்லாத்துக்கு சீப்பா தான் நாங்கள் இந்த ரூம் எல்லாம் கொடுக்க போறோம். சரியான சீப்பா தான் இருக்கும். நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளவு தான் இந்த ரூம்ல இருக்கு. இதோட போக இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். அதோட வர்றாகள் எல்லாருக்கும் டவல் கொடுப்போம், பெட்ஷீட் கொடுப்போம், கணக்கு விஷயங்கள் பிளேன் டீ எல்லாம் வந்து நீங்கள் கீழே ஒரு ஆளுக்கும் சொன்னீங்கன்னா வந்து போட்டுக்கொண்டே தருவார். லேண்ட் போன் வைக்க டே வாடா தம்பி என்றா வந்துட போறோம். அதோட இது தொடக்கத்துல சொல்லியிருப்போம். தொடக்கத்துல இன்னொரு சம்பவம் நடந்துட்டுண்டா. இவ்வளோ நேரம் நாங்கள் வச்சது மைக் வேலை செய்யலை. அப்போ உங்களுக்கு கேட்டுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் கேட்டிருக்க மட்டும் தான் நம்புகிறோம். இனி தொடக்கத்துலேருந்து எடுக்கிறது கஷ்டம் ஐயா. அப்போ நாங்கள் இதுலேருந்து எடுக்கிறோம். இது வந்து நண்பர்கள் இருப்பினும் ஒரு ஐடி நிறுவனம் வந்து இதில் இருக்கும். இது டைனிங் டேபிள் வரைக்கும் சொல்லியிருப்போம். சரி, திருப்பம் வந்து சொல்கிறோம். இப்போ அடுத்த ரூம் வந்து முதலாவதா நீ திறந்த நீ, ரெண்டாவது என் கையால் திறந்து வைப்போம். வாங்க தம்பி வாங்க உள்ள. மூன்றாவது நீ யாரு உண்டையால் ரைட். இதுதான் அடுத்த ரூம். எல்லா ரூமும் வந்து நல்ல ரிச் லுக்கா இருக்கணும்ன்றக்காண்டி அது பாத்தீங்களா, அது ஒரு கலர்ல இருந்தது, இது ஒரு கலர்ல இருக்கு. ஆனா என்னண்டா நாங்கள் வேண்டின கலர் வந்து இதுதான் வந்து மேட்சிங்கா இருக்கும். இதுக்கு வந்து இந்த தீமுக்கு வந்து நல்லா இருக்கும் வேண்டினாங்க. ஆனா இந்த வந்து செட் ஆகல. ஆனா இது நல்லா இருக்குமே. போற இடத்துல எல்லாம் பழக்கம் நாய்ஸ் கலர் இருக்கு, வெள்ளை இருக்கு, வெள்ளை அந்த மாதிரி தான் இருக்கும். இது பச்சை கலர், ஆரஞ்சு கலர் எல்லாம் பாக்குற எல்லாரும் வந்து கலர்ஃபுல்லா இருக்கணும்ன்றக்காண்டி வேண்டி இருக்கிறோம். இதுதான் போடக்கூடிய மாதிரி இருந்தது. மற்றது வந்து ஆர்டர் பண்ணினாலும் இல்லையா, இல்ல பெருசா இருந்தா போல நீ என்ன பெருசா ஏதாவது செய்யலாம். எல்லா இடத்துலயும் ஒரே பெட் தான் போட்டிருக்கோம், ஒரே கபோர்ட் தான் இருக்கு, ஒரே ஏசி தான் இருக்கு. ஆனா அந்த ரூமுக்கு கணக்கு ஏசி வந்து போகும், அது எங்களுக்கு தானே கரண்ட் பில் போகும். ஆனா ரூம் பெருசா இருக்குன்றோன்னா காசு வந்து கூட பண்ண மாட்டோம். எல்லாமே வந்து ஏசி ரூம் எல்லாத்துக்கும் வந்து ஒரே பிரைஸ் தான். அதே மாதிரி நார்மல் ரூம் இருந்தாலும் ஏசி இல்லாமல் தருவோம் உங்களுக்கு. அந்த பெரிய ரூம் வேணும்னாலும் தருவோம். என்ன சொல்கிறது, கட்டேக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கட்டணும். ரூம்ஸுக்குன்னு கட்டியிருந்தால் வந்து
பெருசா காட்டியிருப்போம், மாத்தி மாத்தி காட்டியிருப்போம். இது வந்து வீடா தானே காட்டினது. அது முக்கியமான விஷயம் வந்து பாத்ரூம் வந்து உண்டுதான். பாத்ரூம் வந்து கொமன் பாத்ரூம் தான் இருக்கு. இதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் வருங்காலத்துல கட்டுவோம். இஞ்சால ஜன்னல் இருக்கு, இந்த ஜன்னல் போகக்கூடிய மாதிரி கட்டுவோம். அது தெரியாது அப்ப பிரதான் அன்னையோட கேட்க சொன்னவர் கொமன் பாத்ரூம் தான் ஒரு சின்ன இதா இருக்கு. ஆனா பிரச்சனை இல்லை, நீட்டா இருக்கு. ஓ அந்த நேரமும் ஆக்கள் இருந்தோண்டே இருப்பினோம், உடனே வந்து நீட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இந்த ரூமுக்கு தரலாம். இந்த ரூமுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு, அதோட சேம் செட்டப். இங்காலையும் வந்து கணக்கு பொருட்கள் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். கபர்ட் இருக்கு. இதுல இந்த கண்ணாடியில வந்து நீங்கள் அளவு பார்த்துக்கணும். கருத்துட்டேன்டா சரி, இதுலயும் வந்து இதுகள் இருக்கு. வருங்காலத்துல இதுலயும் ஒரு டிவி வரும். இப்ப நீங்கள் ஒரு கிழமைக்கு தங்க போறீங்க, எங்களுக்கு டிவி வேணும் பண்ணீங்கன்னா நீங்க அதை நீங்க ஆர்டர் பண்ணிட்டு இங்க வர்றதுக்குள்ள உங்களுக்கு இதுல டிவி இருக்கும். சரியா, டிவி தான் பார்க்க போறீங்களாவது. அதோட இஞ்சியம் வந்து ஒரு கபர்ட் ஒன்று இருக்கு. மற்றது இது எல்லாம் சுவிட்ச் என்னன்னு சொல்றது, இது ஒன்று வந்து அந்த ஏசி சுவிட்ச். இது இல்லை, ஏசின்ட்டு அந்த சுவிட்ச் எட்டி போடலாண்டு இதில் ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சுக்கிறோம். ஃபேனோட சுவிட்ச் இருக்குது, மற்ற ரிமோட் இதில் வைக்கிறது இருக்குது. மற்ற இதுலேயும் வந்து உடுப்பு வைக்கிற இது ராக்கெட் வச்சுக்கிறோம். மற்றது டஸ்ட்பின் இருக்குது. அதெல்லாம் சொல்ல தேவையில்லை, அதெல்லாம் மழமையாக இருக்குந்தாண்டா. என்னென்ன வசதி இருக்கணுமோ அதெல்லாமே இருக்குது. இதை தாண்டி ஏதாவதுண்டா இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு அடிஷனலாக வந்து தேர்ந்து கொள்ளலாம். இப்போ குழந்தை பொருள் வாங்கிங்கன்னா அவைகளுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் தேவைப்படலாம், அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் வந்து போகிற இடங்களில் பார்த்து கொஞ்சம் என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அது எல்லாமே வந்து செய்திருக்கிறோம். எக்ஸ்ட்ரா எதுவும் தேவை அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா தாண்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து தயாராக இருக்கும். அதோட இந்த இடத்துலையும் பாருங்க, ரூமில் நான் இது போட்டிருக்கேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்கு. இதுல வந்து கால் தெரிச்சு பாருங்க, நல்லா இருக்கு. ஃபுல்லா இதே போடணும்னா நுரேலியால இப்ப நீங்க நுரேலியா போனா தான் இது போடுவீங்க. மாபிள் குளிருக்காண்டி இப்ப இப்படி போட்டிருக்கிறோம் நாங்க. அதாவது நீங்கள் யோசிச்சுப்பீங்க, இது வந்து ஒரு கிழமை தாங்க போறோம், எங்களுக்கு நீட் பண்றது என்ற ஒரு ஆள், இந்த இதுக்கு மெயினா ஒரு ஆளு. சரி, போர் அடிக்குது, நீங்கள் நடுவில் ரூமுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வரைக்கும் யாரும் இல்லைன்னு யோசிக்க தேவையில்லை. எப்படியும் இந்த வீட்டில் யாராவது ஒரு தண்டிப்பான், அவனை கூப்பிட்டு நீங்களும் கூட கவலையை சொல்லி அழலாம். நாங்கள் கூட அடிப்போம், நாங்களும் அதை பகிர்ந்து கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம். வேண்டாம். அடுத்தது உங்களுக்கு இந்த ரூம் திறந்தாச்சு, ஆரக்கட்டுறா திறந்த நீங்கள். ரைட், இந்த ரூமையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அதோட போர் அடிச்சா வந்து நீங்கள் இது விளையாடலாம் பாருங்க. இது நான் கொழி வச்சுக்கிறேன் பாருங்க. அந்த பொம்மை தூக்குற விளையாட்டு இருக்குல்ல, அப்படியே தான் செய்வோமா பேசாம. நல்லா இருக்கு வேண்டாம், அதெல்லாம் நட்டமாயிரும், கம்பெனிக்கு நட்டமாயிரும். சரி, இது இப்படி எறிஞ்சு விழுத்து வாண்ட தூக்கி வச்சிருவேன் சில வேலை. மூன்றாவது ரூமுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து பெரிய ஜன்னல் இருக்கு. இந்த ரூமுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? இந்த ரூம் வந்து டல்லா இருக்குதுல்ல, டல்லா இருக்கா? இந்த கலர் வந்து பச்சை கலர் ஒரு ஆனா இது லைட் கலர் தான் நாங்க பாத்துனாங்க. ஆனா இது வந்து மெட்ட பெட்டையும் விட இது கொஞ்சம் சின்ன பெட், அதனால இந்த இது கணக்கா இருக்கு. இது வந்து 2 பேர் தங்கக்கூடிய ஒரு பெட் தான் வந்து இங்க நாங்கள் ஆர்டர் பண்ணபடியா. மெட்ட பெட்டுகள் பாத்தீங்கன்னா சரியான ஒரு டிசைனா இருக்கும். இது வந்து ஃபுல்லாக வந்து போர்ட்ல மூடுறான் பார்த்தீங்கன்னா ஒடியன் சரியான ஒரு பொறுப்பு தான். இப்படி கேட்டு நான் மூடி விட்டா வந்து தெரியவே தெரியாது வெளியில விடியவா இரவாண்டு. இந்த ரூம்லயும் வந்து ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, அதே மாதிரி பின்னாம்பெரிய கபர்ட்ஸ் இருக்குது. அந்த கட்டிலும் இந்த கட்டிலும் வித்தியாசம். ஆனால் மெத்த வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் பெட் தான் போட்டுருவோம். கட்டிலுக்கெல்லாம் விலையில என்ன பிரச்சனைனா வந்து இந்த ரூமுக்குள்ள வந்து பெரிய கட்டில் வந்து போடலாம் போயிட்டு. இந்த கட்டில் இது வந்து டபுள் சைஸ், அது வந்து கிங் சைஸ், எக்ஸ்ட்ரா கிங் சண்டு இருக்கு. இது வந்து இந்த டபுள் பெட்டுக்கே வந்து பாருங்க ஒரு கொஞ்சம் இடம் தான் வித்தியாசமா இருக்கு. நடுவில் நாங்கள் கட்டில் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் இஞ்சால பக்கத்தால் நடந்து போகலாம், இஞ்சால பக்கத்தால் நடந்து போகலாம். மற்றது இதில் பொருட்கள் வைக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபேன் வேணுமெண்டா ஃபேன் போட்டுக்கொள்ளலாம், ஏசி வேணுமெண்டா ஏசி போட்டுக்கொள்ளலாம். டேய் வந்த நாங்கள் இது வரைக்கும் ஏசி இருக்குன்னு சொல்கிறோம், போட்டு காட்டுறது. ஏசி ரிமோட் வந்து கீழே வச்சுக்கிறோம். சரியா, ஏசி ரிமோட்டை கீழே எடுத்து அப்படியோ உங்களுக்கு போட்டு காட்டுறோம். ஃபேனே வந்து ஓகே, இப்போ ஏசி தேவையில்லை உங்களுக்கு, ஃபேன் மட்டுமே ஓகே, ஏசி ஒத்துக்கொள்ளாண்டு விரும்புகிறாங்களுக்கு வந்து ஃபேனே ஓகே. இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஃபேன் ஓகே இருக்கு. அதே மாதிரி இந்த வெக்க கிளைமேட்டுக்கு வந்து குளிர் தேவை, ஏசி தேவை என்று விரும்புகிறாங்களுக்கு வந்து ஏசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
அந்த இதுலேருந்து வந்து ஏசி இருக்குன்னீங்க கண்ணில் காட்டினீங்களா? காட்டவே இல்லை. எந்த ஆன்லைன் காட்டவே ஏசியை நீங்கள் வாங்கப்பட்ட இப்படி ஒரு ரிமோட் தான் தருவோம். இந்த ரிமோட் கீழே இருக்கும். நீங்கள் ஏசி ரூம் எடுக்கிறீங்கள்டா எல்லா ரூம்லையும் வந்து கையில் தந்து விடுவோம். ஆ ரூம் நம்பரா? இருக்கிறதே 3 ரூம். இருக்கிறதே 3 ரூம், அதுக்குள்ள நம்பர். சரி, நாங்கள் வேண்டி இதுல சுவிட்ச் இருக்கு, சுவிட்சை போட மாட்டேன். சரியா? ஏசி காத்தட்டா இட்டடா ஏசி வந்து வெளியில போயிடும். அதான் இந்த கண்ணாடி எல்லாம் வந்து சீல் பண்ணிக்கிறான். சத்தம் கேக்குதா? சத்தம் கேக்குதா? கேட்கலையடா? அவ்வளோதான் வச்சுட்டு 16 விட போறோம். 14 விட்டு இதுலயே ஆள் வடக்க போறேன். வேண்டி பூட்டினதுக்கு முதல் நாளா இன்றைக்கு தான் நான் ஏசி போடுறோம். வேண்டி டெஸ்ட் பண்றதுக்கு போட்டு நிப்பாட்டக்கூடாது. இதை கொஞ்சம் எண்ணிட்டு வந்துட்டு ஆனா என்னன்னு சொல்றேன், எங்கட வெக்க கிலோமீட்டருக்கு கட்டாயம் வந்து ஏசி தேவை. வேலை செய்ய தொடங்கிட்டு வருதா குளிர்? அப்பா சொல்லுவாங்கள்டா லேட் ஆகும், குளிர் ஃபில் ஆண்டு லேட் ஆகும். அரை மத்தியானத்துக்கு முதல் போட்டு விடும். இங்க அடிக்குதே குளிர். அதுதான் ஒரு 10 நிமிஷத்துல வந்து உங்களுக்கு ரூம் ஃபுல் ஆயிடும். சரி, இன்றைக்கு ஏசி போட்டு நாங்கள் இதுக்குள்ளே இருப்போம். என்ன அண்ணா ஒரு நாளைக்கு நாங்கள் ட்ரையல் வாங்குறோம். அந்த மாதிரி தான் இருக்கேன்டாப்பா. அப்படியான வேலை மட்டும் செய்துடாதீங்க. இவ்வளவு வேறு ஆக்கள் மட்டும் வந்துடாதீங்க. என்னடா வந்து உண்மையிலே சீப்பான ரேட்டில் நாங்கள் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து கரண்ட் பில் எவ்வளோ வரும் எது வருமென்று எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் கால்குலேட் பண்ணல. இப்போ நீங்கள் ரூமில் நிற்கிற நேரம் மட்டும் இந்த ஏசியை பாவீங்க. ஏன்னா வந்து இலங்கை வந்து கஷ்டப்பட்ட நாடு, நாங்களும் கஷ்டப்பட்ட ஆக்கள். சரியா? அதான் நாங்கள் வந்து சீப்பாக கொடுக்கணுன்றக்காண்டி செய்கிறோம். என்னடா வந்து இப்போ நீங்கள் வெளியில் 24 காசு கொடுக்குறோம் தானே, 24 மத்தியானம் போட்டுட்டு போகமென்ற ஒரு கால் நிற்காதீங்க. நைட்டில் நிற்கிற நேரங்களில் இங்கே பிளங்குற நேரங்களில் போட்டு நின்னீங்கன்னா ஓகேயா இருக்கும். அப்படி வெளியில் போய்க்க நாங்கள் உள்ள வரைக்கும் குளிராயிருக்கோடு வெட்டுற காட்டி தொடர்ந்து போட்டு விட்டு போட்டீங்கன்னா கரண்ட் பில்லும் அப்படி எக்கச்சக்க போடுறோம். அப்படி போனால் நாங்கள் என்ன செய்யணும், மெட்டாக்கள் வேண்டுற மாதிரி 14,000 15,000 அப்படித்தான் வேண்ட வேண்டி இருக்கு. 15 வேண்டாம். அவரு நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், இது இப்போ நாங்கள் யோசிச்ச ரேட்டே வந்து என்னென்னு சொல்கிறா ஒரு கூட நிற்கிறாக்கள். இப்போ வந்துட்டு எங்களோட இடத்துல வந்து 1 நாள் 2 நாள் நிற்கிறாக்களை விட ஒரு கிழமை வெக்கேஷனில் வரைக்கும் தானே 2 கிழமை 3 கிழமை நிற்கிறாக்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஓகேயா இருக்கணும். அதனால தான் நாங்கள் அந்தளவு ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். அவன் சொன்ன ப்ரைஸையும் விட அட்டவாசிக்கு குறைவுதான் இந்த இடம் வரப்போகுது. ஏசி காற்று அடிக்குது ஐயா, அடிக்குது. இது வந்து இன்வெர்டர் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூம் ஃபுல் ஆனவுடனே அப்படியோ அதே மெயின்டைன் அதே இதில் மெயின்டைன் பண்ணும். அவ்வளோதானே? சரி, அப்படி கதவெல்லாம் படியா அது அதான லீக் ஆனா பிரச்சனை இல்லை. இப்போ 24 மத்திய அளவு காசு கொடுக்கறதுனாலே விட்டாலே புண்ணியம். இல்லை இல்லை, அப்படி நாங்கள் செய்யற மாதிரி காசு கொடுத்தா அது அப்படி மட்டும் செய்துறாங்க. ஏன்னா வந்து நாங்கள் அவ்வளவு சீப்பாக கொடுக்குறபடியா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நடந்து கொள்வீங்களான்னு நம்புகிறோம். சரியா? ஏசி இப்படி தந்துட்டு ஏசி ரிமோட்டை இப்படி இதில் கொலை விடுவோம். இப்போ ஏசி நீங்கள் ரூம் எடுக்கிறீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏசி இது வந்து ரெடியாகவே இருக்கும். அதான் உள்ளே இருந்துட்டு வந்துட்டு வெளியே வர இதாக இருக்கு. என்ன உள்ளுக்குள்ள வெளியில் இருக்கிற சவுண்டுகள் உள்ளே வந்து தெரியாது. மற்றது எங்கே இருந்துட்டு முக்கியமான விஷயம் பாத்ரூம் காட்டையில் இந்த பழைய அம்மம்மாக்கள் மாதிரி உடனே இருக்கிறார். மற்றது பார்த்தீங்களா அப்படி ஆக்கள் இல்லா நேரம் ஒரு சைலண்டாக ஒரு அமைதியான சூழலாக இருக்கும். உங்களுக்கு சைலண்டான சூழல் வேணுமென்றாலும் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரர் எங்க நிக்கிறீங்க, சைலண்டா இருக்கு கவலையா இருக்கு கூப்பிட்டீங்கடா நாங்களே மேல வருவோம். சரி, அடுத்தது வந்து வாஷ்ரூமுக்கு வச்சு வாட்டா எடுக்க போறா பாருங்க.
ரைட். மற்றது இதில் சொல்லி அவன் வந்து இந்த 3 ரூம் வந்து காமன் பாத்ரூம் தான், அதான் ஒரு இஷ்யூ. இருந்தாலுமே வந்து அது நல்லா மெயின்டைன் பண்ணும், நீங்கள் ஒன்றுக்குமே வந்து கவலைப்பட தேவையில்லை. கொமன் இருக்குது, அதோட ஷவர் இருக்குது, டப்புகள் எல்லாம் இருக்குது. அதோட மெயினாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் இருக்குது. நீங்கள் கொண்டாட உடைகளை வந்து வாஷிங் மிஷின் வந்து இதில் வாஷிங் மிஷின் இதில் இருக்கணுமா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உள்ளே வச்சிருக்கிறேன். அண்ணா சொன்னவர் வந்து வாஷிங் மிஷின் இடம் மாற்றுங்கண்டு சில வேலை கீழே வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி என்றாலும் வந்து வாஷிங் மிஷின் இங்கே தான் இருக்குது. நீங்கள் வெர்ராக்களும் வந்து பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வெர்ராக்கள் தங்குறாக்கள் வந்துட்டு எங்கே உடுப்பு துவைக்கணும்னு யோசிக்கக்கூடாதானே. அப்போ உடுப்பு துவைக்க போகிறீங்கன்னா இது இருக்கும், இல்லாட்டி கீழே நிற்கிற ஏர் டைம் கொடுத்தீங்கன்னா அவையிலே துவைச்சி உங்களுக்கு ட்ரை பண்ணி தருவினோம். அதோட கொமட் தான் இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட்னா வந்து கீழே வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குன்னு எல்லாம் இருக்குது. இருக்கிறதுலேயே ஒரே ஒரு சின்ன குறைண்டா வந்து எங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இல்லை, காமன் பாத்ரூம் தான். ஆனால் வந்தால் வந்து காமன் பாத்ரூம் என்ன சொல்கிறது, இப்போ கணக்கு பேர் நல்லா தான் இருக்குது. அதான் கணக்கு பேர் வந்து பிளங்க மாட்டேன் தானே. எப்படி 2-3 ரூம் தானே இருக்குது. எப்படியும் வந்து 3 பேர் தான் பிளங்க வேணும். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ரூம்ண்டா தான் வந்து கொஞ்சம் பேர் நிற்பினேன். மேலே இருந்து இறங்கி வந்தோடனே உங்களுக்கு முதலாவது தெரியுது கிச்சன். இதுதான் எங்களுடைய வசந்த மாளிகை. இதுலதான் நாங்கள் வந்து கூடுதலா இது என்னடா இதுல வந்து மினரல் வாட்டர் வச்சுக்கிறோம். இது எந்த நேரம் உங்களுக்குமே வந்து இருக்கும். அதோட சொல்ல மறந்துடும் வந்து இங்க வந்து ஃபில்டர் போட்டுருக்கணும். அந்த கொழும்பு தண்ணின்னு சொல்லிடணும் நுரைக்கும். நீங்க குளிச்சிங்கெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும், கொஞ்சம் வெள்ளையா வந்துருவீங்க. நான் என்னையில இருந்து பொலிசா வந்துட்டாடா. சரி, இந்த கிச்சன்ல நீங்களே வந்து இந்த கிச்சனை பாவிச்சு கொள்ளலாம். தேவையான எல்லா பொருட்களும் இருக்கு, கிளாஸஸ் இருக்கு, மற்றது இதுல சாமான்கள் எல்லாமே இருக்கு. இஞ்சி வேற இந்த பொருட்கள் எல்லாம் நாங்க வச்சுக்கலாம். கொத்து போடுறதெல்லாம் கிடக்கு. பாபிக்கு இதெல்லாம் நாங்க மேல பாவிக்கணும். கிரில் போட அங்க இந்த இதுல பாவிச்சினாங்க. சரி, தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கு. அதோட ரைஸ் குக்கர் இருக்கு, ஹீட்டர் இருக்கு, மற்றது அடுப்பு கிடக்கு. இது சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்கு. மரக்கறி இருக்குமே. நீங்க சமைக்க போறீங்கன்னா ஏதாவது சொன்னீங்கன்னா உடனே ஒரு அரேஞ்ச் பண்ணி வரும். நீங்க சமைக்க போறீங்களா சமைக்கலாம். அப்படி இல்லை தம்பி ஒரு டீ ஒன்று தாங்கன்னா வந்து கீழே நிக்கிறாங்க. அப்படி எல்லாம் இல்லை தம்பி ஒருக்கா தம்பி என்றாவே இங்க உடனே ஒரு குரல் ஒன்று வரும். உங்களுக்கு தேவையானதை வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன நீங்கள் வந்து என்னென்னு சொல்றது, வெளியிடங்களை தங்கி நிற்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணவே தேவையில்லை. இது உங்களோட இடம், உங்களோட வீடு. எங்களோட வீட்டில் நாங்கள் நிற்கிறோம் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தணும்ன்றதுக்காண்டி தான் இப்படி ஒரு செட்டப் பண்ணுறோக்கு. என்ன வர்றாக்கள் வந்து நீங்கள் தங்கி கொள்ளலாம். வர்றாக்கள் வருஷத்துக்கு கிட்டமிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் வெடி கொடுத்தலாம். ஒவ்வொரு ஏதாவது ஃபங்க்ஷனுகள் தைப்பொங்கலுக்கு வந்தீங்கன்னாலும் நீங்க பொங்குறா கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். நீங்கள் எங்களோட சேர்த்து வந்து பொங்கலாம். ரூம்ல இல்ல மேல சொன்னமே அதுக்கு நானா ஒரு வீடியோ எடுத்தேன். சரியா, இந்த கேமரா இந்த வச்சுக்கிறேன் கேமராவை. அதுல அந்த மைக் வந்து லைட்டா டச் பண்ணி பாடும். அதுல மியூட்டா மாத்தி விட்டா அந்த பிளா பிளா பிளாட்டு ஊமை பார்த்துதான் வந்தது. ஒண்ணுமே தெரியல. இனி மேல போய் திருப்பி அதை கதைச்சு திருப்பி எடுக்கணும். ஏடா அப்படி என்ன சோதிக்கிறீங்க. சரி, இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம். இது முதலாவது வீடியோ. இதோட இந்த வீடியோல எனக்கு என்ன எல்லாம் வந்துட்டான்னு கூட தெரியல. வராட்டி வந்து இன்னும் ஒரு வீடியோ வந்து நாங்கள் எல்லாம் சொல்லிட்டோம். ஆனா எல்லாம் ரெக்கார்ட்ல வந்துருக்கோங்க. அரைவாசி ஊமை பாசையில போயிட்டு இதா கொஞ்சம் திரும்ப முக்கியமான விஷய காட்சி இதுக்கு ஒரு வருஷமா கிடக்குறா. இந்த வருஷம் கொளுத்துவோம். நெருப்படி போய் கொளுத்திவிடுவோம். இது வெடிக்காதுன்னு தெரியும் எனக்கு. சரி, அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்றோம். தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். சரி, உண்ட ஆசைக்கு தெரியுண்டா அது வெடிக்காது. என்னடா லைட் இங்க வா இங்க வாடா இங்க வா. பக்கத்துல வா வெடி சும்மா கிடந்தது. நீங்க எடுத்த கையில
என்னடா நான் ஓடையில கதவை மூடிட்டு உள்ள ஓடிக்கிட்டேன். இதை நான் கொளுத்தாம விடவே அண்ணா மாட்டேன். வெடிக்கும், நான் மறந்து அண்ணா வெடிக்கும். அண்ணா வெடிக்கும். எனக்கு தெரியும். நான் நெல்லில வெடிக்கும். இது வெடிக்காட்டு தெரியும். சரிப்பா இல்ல சரியா இது வெடிக்காண்டு தெரியும்டா. இந்த பக்கத்துல வச்சிரு. இது வெடிக்காண்டு தெரியும். அதான் நான் கொளுத்திட்டான். இந்த மாதிரி டேஞ்சரான விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க. ஆனா எங்களோட வந்தா ட்ரை பண்ணலாம். இந்த அடுத்ததை கொளுத்து. அது ஒரிஜினல் மரமடா, அது கல்லடா. அது ஒரு இயற்கையா இருக்கணும்டாண்டி அப்படி இல்லாம வச்சிருக்கு. சரி ரவர் இல்லடா, உண்மையான மரமடா. இது வந்து அந்த ஆக்சிஜனை கூட்டும். இப்போ இந்த மரம் உள்ளுக்குள்ள வச்சிருந்தா வந்து சுவாசிக்கிற இதை வந்து கூட்டும். அதுக்காண்டி தான் வச்சிருக்கு. இது உண்மையான மரம். சரி வெளியில வந்துட்டோம். வெளியில போனா இதை விட வெளியில போனாதான் வந்து எங்களுக்கு இதா இருக்கு. பாக்க நல்ல காத்து பண்ணலாம். நீங்க பின்னேற நேரங்கள்ல ரூம்ல இருந்துட்டு அப்படி இல்லை உள்ளுக்குள்ள இருந்துட்டு போர் அடிச்சுருந்தா வெளியில வரலாம். அப்போ சொல்றான் வெளியில வந்த வந்து இந்த பூச்சி சத்தம் கேட்குதான். அது அது பூச்சி இல்ல, அது பூச்சி தான். நான் அந்த இரவு நேரத்துல ஒரு இருட்டந்ததை தெரிவிக்கிறது அதுதான். அப்படியெல்லாம் கேட்டுக்காது. நீங்க பயப்பட தேவையில்லை. இப்படியான இயற்கையில நீங்கள் வந்து அனுபவிக்கலாம். பாருங்க இந்த பூ எல்லாம் விளையாயிருக்கு. ஆனா நீங்க வர்ற நேரம் பூத்திருக்காட்டு தெரியல இருக்கும். சில வேளை நீங்க ஒரு மாசம் தொடர்ந்து பூக்காது. இப்ப 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து என்ன வேண்டா இல்ல, அது இப்படிதான் இருக்கும். சரி இப்ப வந்து ரூம்ஸ் எல்லாமே காட்டிடும். எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு, இந்த ரூம்ஸ் வந்து எவ்வளவு இப்படி இருக்கு, எவ்வளவு வரும் நான் என்றதை கொடுக்கறது. அங்கதான் அண்ணா அவர் தான் வந்து மெயின்டைன் பண்ணார். அவர் சொல்ற விஷயங்களை தான் நாங்கள் இங்க செய்து கொண்டிருக்கோம். அதனால அவர் சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் சீப்பா தான் கொடுக்கணும். நம்ம வெளியிடங்கள்ல வந்து இந்தியாவில இருந்து வந்தவர்கள் வந்து 14,000 கொடுத்து ஒரு நாளைக்கு தங்கிருக்கோம். அப்படி எல்லாம் தேவையில்லை. இவன் அப்போது எவ்வளவு சொன்னீங்க? இவன் சொன்னது நேரம் அரைவாசிக்கு கிட்டத்தான் வந்து நாங்கள் இங்க நிர்ணயிச்சிருக்கிற விலை வேற. ஏசி நொன் ஏசிக்கு அது குறையும். நீங்க ஏசி எடுத்தீங்கன்னா இதுல இருந்து அரைவாசி, அதை விட நொன் ஏசின்னா அதுல இருந்து குறைச்சு தருவோம். மற்ற நீங்க கணக்கு நாள் தங்க போறீங்கன்னா வந்து உங்களுக்கு கூட 3 நாளைக்கு மேல நிக்கிறீங்கன்னாலே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் தருவோம். ஏன்னா கூடுதலா வந்து இங்க 1 நாள் 2 நாள் நீங்கள் தங்குறதை விட வெக்கேஷனுக்கு வருவீங்க தானே, ஒரு 1 வீக் 2 வீக் தொடர்ந்து தங்க போறீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியா வந்து குறைச்சி தருவோம். ஏன்னா அப்படியே நாங்கள் தான் per dayக்கு என்னத்துக்கு உனக்கு per dayக்கு என்னத்துக்கு சுத்தி வேற ஃபுல்லாக வந்து கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாமே போட்டிருக்கு. இவனை வேற இந்த per dayக்கு கேட்டு தயவு அடிக்காதீங்க. இது வந்து சுத்தமான ஒரு குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சரியா, ஃபேமிலி ஹவுஸ். இது வந்து ஹோம் ஸ்டே, வீட்டோட வீடு. நீங்கள் பேரா பேர் வைக்கல. முதலாவது வர்றார்கள் வந்து பேருடைய இடம் சொல்லல, இடமே சொல்லல நீங்கள் இவ்வளவு நேரம். இது வந்து யாழ்ப்பாணத்துல கொக்குவில்ல இருக்கு. யாழ்ப்பாணத்துக்கு மிக அருகாமையில் கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் இருக்கும் கொக்குவில். நீங்க டவுனுக்கு போறோம்னா ஒரு 10 நிமிஷத்துல வந்து டவுனுக்கு போகலாம். உங்களுக்கு வந்து போக்குவரத்து வசதி தருவோம், அதோட சமையல் வசதி தருவோம். ஒருவேளை வந்து யாழ்ப்பாணம் டவுன்ல வந்து நாங்களே போய் ஏத்திட்டு வரலாம். அந்த வசதி நீங்க வந்து ஒரு நாள் நிக்க போறீங்கன்னா உங்களை வந்து ஏற்ற மாட்டேன் அடிச்சே நீங்க ஒரு கிழமை நிக்க போறீங்கன்னா உன்னை ஏத்தவே மாட்டோம். அப்படியே பஸ்ஸை பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு இந்த குளப்பிடிச்ச சந்தில கொக்குவில் சந்தில இறங்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஏத்துவோம். யாழ்ப்பாணத்திலே பிக்மி போல, டவுன்ல இருந்து பிக்மி. ஆனா இல்ல வாராக்கலன்னா போய் ஏத்தலாம். சரி அப்படி எல்லாம் இல்ல, நாங்கள் நகைச்சு வைக்க சொன்னாங்க. எங்களை நம்பி வராக்கலாம். நாங்கள் உங்களை டவுன்ல இருந்து எங்க இருந்தாலும் வந்து ஏர்போர்ட்ல கூட வந்து ஏத்துங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து ஏத்திட்டு உங்களை இங்க வந்து இறக்கிட்டு கொண்டு போவோம். யாழ்ப்பாணத்துல 1 கிழமை 2 கிழமை நிக்க போறீங்கன்னா அவளை இது செய்வோம். நல்லா இருக்கும், சேஃபா இருக்கும். அதோட 24 மணி நேரம் கேமரா கண்காணிப்பு இருக்கு, தண்ணி வசதி, கரண்ட் வசதி வர எல்லாமே சொல்லிட்டோம். வீடியோஸ் பார்த்துட்டு வராங்களுக்கு உங்களுக்காண்டி தான் ஸ்பெஷலாவே வந்து இந்த ரூமே செய்திருக்கிறோம். இவ்வளவு சீப்பா வந்து கொடுக்க போறோம். அதனால வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து எப்பவுமே இருக்குமே. அதோட நாங்கள் சமைக்கிற இடத்த வந்து கீழே காட்டுவோம். கிச்சன் வந்து காட்டுறோம். நீங்கள் சமைக்க போறீங்களா சமைக்கலாம், அப்படி இல்லாட்டி நாங்களும் சமைத்து தருவோம். மெனு காட்டா நீங்க தேவைன்னா சொல்லுங்க, உங்களை கடையிலேயே வேண்டி தர வேண்டிய சமையல்ல சாப்பிடாது.